எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவ். ஓகேங்களா, அது ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் இது ஒரு சின்ன ஒரு பதிவு. ஓகேங்களா, இப்போது இந்த கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு ஆன்லைன் பென்ட்ரைவ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம மேனுவலாக பென்ட்ரைவ் எப்படி நம்ம ஆஃப்லைனில் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி ஆன்லைனில் நம்மளோட ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது. நிறைய பேரோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கொடுப்பாங்க. மொபைல் வாங்குறப்பயே இந்த டிரைவ் அப்படிங்கிற ஆப் வந்து உள்ளே வந்துடும். சப்போஸ் அந்த ஆப் இல்லைன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டிரைவ்னு டைப் பண்ணி நம்ம வந்து இந்த சிம்பிள் எங்கே வருதோ அதை இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டிரைவ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிற இது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி தான். ஒவ்வொரு மெயில் ஐடிக்குமே பார்த்தீங்கன்னா 15 GB. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மெயில் ஐடிஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொரு மெயில் ஐடியிலுமே நான் வந்து 15 GB வந்து நான் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் என்னால். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போது இந்த sivantakumardas@1@gmail.com அப்படின்ட்டு இருக்குது. இந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டாட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 15 GB கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1.7 GB தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 15 GB ஃபுல்லாகிற வரைக்கும் ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம்னா கூகுள் தரப்புலேருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் 15 GB கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7.4 GB வந்து யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 49% வந்து ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து இப்போ நமக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நமக்கு இப்போ இன்டர்நெட் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணுறத விட ஆன்லைனில் இந்த மாதிரி கூகுள் டிரைவில் ஃபோல்டர் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபைலை யார் வேணாலும் இந்த லிங்க்கை சென்ட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலமாக யாருக்கு வேணாலும் நம்ம அந்த ஃபைலை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போய் தான் பென்ட்ரைவ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லிங்க்கை கொடுத்தாலே வேணுங்கிற ஃபைலை யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம டிரைவில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்க முடியும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கூகுள் டிரைவில் நம்ம எப்படி வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம், இமேஜையும் அப்லோட் பண்ணலாம், இதில் வீடியோவையும் அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப் எல்லாமே, புக்ஸ் என்ன வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் பென்ட்ரைவில் எப்படி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸுமே இதில் ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதிலேருந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நான் இதெல்லாமே ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் 9th 10th சொல்லி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது 10th ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர், புக்ஸுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபோல்டராக நான் போட்டு வச்சிட்டேன், செப்பரேட்டாக பிரித்து. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஸ்கூல் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கே தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் ஒர்க்கெலாம் என்ன அப்படிங்கிறத நான் கிளாஸ் டீச்சருக்குரிய ஒர்க்காக என்னென்னலாம் நான் வச்சுருக்கணும் அதை ஃபுல்லாக ஒரு ஃபோல்டரில் போட்டிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்காங்க அவங்களோட சலானோட டேட்டா அதெல்லாம் இதில் போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டு, அவங்களோட மார்க் ரிஜிஸ்டர் எல்லாத்தையுமே இதில் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட்டில் இதில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போது சப்போஸ் இதில் ஏதாவது கரெக்ஷன் வருதுன்னா வேணுங்கிறப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அதில் எடிட் பண்ணி திருப்பி ரீசெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறது சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 9th கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து வேணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளஸ் அப்படிங்கிற இமேஜ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணவுடனே க்ரியேட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ அப்லோடு கொடுக்குறேன். அந்த ஃபைல் என்ன மாதிரி ஃபைல் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து அது வந்து இமேஜ் ஃபைலாக இருந்துச்சுன்னா நம்ம கேலரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபைலில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிடிஎஃபோ ஏதோ வச்சுருக்கேன்னா நம்ம மை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மை ஃபைல்ஸை சூஸ் பண்ணோம்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போனோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே தான் நான் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ டவுன்லோட்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி எடுத்து நம்ம அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ் வேணாலும் இதில் வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ டவுன்லோட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இந்த இருக்குது. ஓகே, இந்த டவுன்லோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது என்கிட்ட. நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இருக்குது இந்த ஃபைலை வந்து நான் அதில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆன்சர் கீ ஃபார் ரிவிஷன் டெஸ்ட் 1 மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த பிடிஎஃபை நான் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி இது இந்த 9th கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே இது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து வைஃபைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு காட்டுதா. அப்போது வைஃபை கிடைக்கிறப்போ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. திருப்பி இந்த இடத்துல நீங்கள் சென்டரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும்,
அது என்ன ஆயிரும்னா சடனாகவே ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து நம்ம இன்டர்நெட்டை மட்டும் அக்சஸ் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து என்ன பண்ணிடும்னா நம்ம அப்லோட் ஆயிரும் ஸ்பாட்லேயே பாருங்கள் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அந்த R1 அப்படிங்கிற அந்த இது வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இப்போது ஆன்சர் கீ ஃபார் R1 10th மேத்தமெட்டிக்ஸுங்கிறது இப்போ கூகுள் ட்ரைவில் வந்துருச்சு. இப்போ கூகுள் ட்ரைவில் இந்த பிடிஎஃபை வர வச்சாச்சு. இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்போ வேணாலும் என்னோடய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போதும். எந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டில் போட்டு வச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வச்சுருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடியில் ஆக்சுவலாக இந்த மெயில் ஐடியில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் எந்த சிஸ்டத்துலேருந்து வேணாலும் மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணாலும் பண்ணலாம், லேப்டாப்லேருந்து அக்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மல்டிபிள் டிவைஸ்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். என்னோடய இந்த மொபைலில் நான் போட்டு வச்சுட்டு இன்னொரு மொபைல்லேருந்து இந்த மெயில் லாகின் பண்ணாலும் நான் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இல்லை யாருக்காச்சும் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே 9th கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே அந்த அந்த ஃபைலோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எங்கே சர்க்கிள் போடுறேன்னு பாருங்கள். இந்த பிளேஸில் R1 மேத்தமெட்டிக்ஸுங்கிறதுல இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை டச் பண்ணி காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கும். இதை காப்பி லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஹோமுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யாருக்காச்சும் நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் டாம் சாருக்கு சென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாருக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணிட்டேன்னா சாரால் அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து அவரால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபைலுக்கு மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஃபோல்டருக்கே வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 9th கிளாஸ் டீச்சருங்கிற ஃபோல்டரே பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலையும் அவங்க அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு ஃபைலுக்காக இப்படி நான் எடுத்து பண்ணுறதை விட எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டேன்னா நான் என்ன கிளாஸ் டீச்சராக நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத எல்லாமே அப்டேட்டில் யாராவது பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த கிளாஸ் டீச்சர் ஃபோல்டரையே நான் அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே வந்து யாருக்கு வேணுமோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ரொசீஜர், சிம்பிள். இப்போது நம்ம ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். எப்படின்னா கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்லேருந்து நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணுறோம். கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணோடனே நம்ம போட்டு வச்ச ஃபோல்டர் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோல்டர்லேயே நம்ம அப்லோட் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணோம்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்பாட்லேயே க்ரியேட் ஃபோல்டர் இருக்குது. இப்போ நான் நம்பர் 1 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நம்பர் 1ங்கிறத கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டோம்னா 1 அப்படிங்கிற நம்பர் போட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும் எம்டியாக. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஏதாவது புதுசாக அப்லோட் பண்ணனாலும் பண்ணலாம். அப்லோட் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேனே. பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்றது இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் 10th கொடுத்த மார்க் ரிஜிஸ்டர், இப்போது நான் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணோடனே அந்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. நான் அந்த வெயிட்டிங் ஃபார் வைஃபிங்கிறத டச் பண்ணோடனே ரெஸ்யூம் அப்லோடுங்கிறத கொடுத்தேன்னா அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து இப்போ அப்லோட் ஆயிரும் எனக்கு. இந்த ஒரு மெத்தடில் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னும் இல்லை. இப்போது இன்டர்நெட் டவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது டெஃபினட்டாக அது அப்லோட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா கேலரியில் இருந்தும் அப்லோட் பண்ணலாம். கேலரிக்குள்ளே இருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜை வந்து 1 2 3ன்னு ஒரு 3 இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. பார்த்தீங்களா? கீழே 3 இமேஜஸை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 இமேஜஸை இப்போ நான் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ண உடனே எனக்கு ட்ரைவுங்கிற ஆப்ஷன் காட்டும். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ட்ரைவில் ஷேர் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் ட்ரைவுங்கிற ஆப்ஷன் சேவ் டு ட்ரைவ் கொடுத்தேன்னா அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 3 ஃபைல்ஸோட நேமும் வந்துடும். அது என்ன ஃபைலோ அந்த நேம் வந்துடும். அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல தான் நம்ம பர்டிகுலராக மெயில் வந்து செலக்ட் பண்ணணும். நான் 3 மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இதில் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடி தான் நான் ஸ்கூலுக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மெயில் ஐடியில் போய் இதில் எந்த ஃபோல்டர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். 3rd காலம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளேயும் போடலாம், இல்லை 9ங்கிறதுக்குள்ளே போய் நான் போடலாம், எதில் வேணாலும் நம்ம போடலாம். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஆப்ஷன் இருக்குது. மை ட்ரைவுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செலக்ட்டுங்கிற அந்த கீழே இருக்க டிக்கை கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த மெயில் ஐடியில் இந்த ஃபோல்டருக்குள்ளே அக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இது வந்து அப்லோட் ஆக போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் போய் இது வந்து அப்லோட் ஆயிரும். இது வைஃபை கிடச்சதுன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து அப்லோட் ஆயிரும். இப்போ டவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு அப்லோட் ஆயிரும். டேட்டா வந்து 0 kbps கிடைக்கிறதுனால தான் எனக்கு வந்து இப்போது அப்லோட் ஆகலை. ஓகேங்களா? இல்லைனா இந்த ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து இந்த 3 ஃபைல்ஸுமே நமக்கு இந்த 4 ஃபைல்ஸுமே எனக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேவா? இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம எப்போ வேணாலும் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம்.
அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த 3 டாட் வந்து பிளர்ராக இல்லாமல் எனபிள் ஆகும். அந்த 3 டாட்ஸை டச் பண்ணி நம்ம காப்பி லிங்க் கொடுத்து யாருக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் நம்ம கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் பண்ணுறது. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்க டாக்குமெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போது இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட்டுக்கு நியூ டைம் டேபிள். இப்போ கொடுத்த டைம் டேபிளை நான் இப்போ வந்து நான் எப்போயுமே வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து கிளியர் சாட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போ அழிஞ்சிரும். அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். இந்த ஃபார்வேர்ட் சிம்பிளுக்கு ரைட் சைடில் டாப்பில் ரைட் சைடில் இந்த ஃபார்வேர்டு சிம்பிளுக்கு பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை டச் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஷேருங்கிறதுல போயிட்டு சேவ் டு கூகுள் ட்ரைவ் கொடுத்துடணும். சேவ் டு கூகுள் ட்ரைவில் என்ன எந்த ஃபோல்டர்னு கேட்கும். அதே மாதிரி தான் நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணோன்னா பண்ணலாம், இல்லை அதே ஃபோல்டர்லேயே வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் எஸ்எஃப்எஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். நான் ஃபோல்டர் நிறையா போட்டு வச்சிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சப்ஜெக்ட் டீச்சராக இதை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்குள்ளே போய் செலக்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? இதில் போய்ட்டு சேவ் கொடுத்தேன்னா இப்போது அந்த ஃபைல் எஸ்எஃப்எஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே சப்ஜெக்ட் டீச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? போய் வேணால் செக் பண்ணி பார்த்தலாம். இது அப்லோட் ஆகிருக்காது. நம்ம போய் தான் ரெஸ்யூம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடவையும். இல்லைனா வைஃபையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இந்த ஃபைல் கொடுத்தேன்னா அப்லோட் ஆயிரும். இங்கே ஓகே அப்லோட் ஆயிடுச்சு. இந்த இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட் தான். இது வந்து பெர்மனெண்ட்டாக இனிமேல் கூகுள் ட்ரைவில் நானாக எரேஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் நான் தெரியாமல் டெலிட் கொடுத்துட்டேனாலும் ட்ராஷ் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். அது வந்து ரீசைக்கிள் பின் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் 30 days டைமிங் இருந்துட்டு தான் அது வந்து எரேஸ் ஆகும். ஸோ வந்து அந்த ரிமூவ் கொடுத்தாலும் கூட அதை நான் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? பெரும்பாலும் ரிமூவ் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குள்ள நம்மளோட கொஸ்டின் டைப் பண்ண கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் எடுத்தேன். இந்த கொஸ்டினில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக இதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். கிளாஸ் டெஸ்ட் 1 கிளாஸ் டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு CT1 CT2ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி டெஸ்ட்டை வேர்டு ஃபார்மெட்லையும் ஒரு PDF ஃபார்மெட்லையும் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் டைப் பண்ண போகிறோம்னா அதில் இருக்க மேலே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் யாராவது ஒரு பையன் எப்போயாவது எழுதலை அப்படின்னாலும் நம்ம அதை வந்து இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிக்க சொல்லலாம் அவங்கள. அதுக்காக எல்லாத்தையுமே இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஆன்லைன் பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து எப்போனாலும் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.